கரண்ட் கால் தண்ணி அளவுல போய் நின்று வேடிக்கை பார்த்துட்டு போட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துட்டு ஹாய் ஹாய் பாய் பாயிட்டு தான் வந்திருக்கிறாருடைய திமுகவின் கையாளாகாத அரசை, சட்ட ஒழுங்கு சீரழிவை, நிர்வாக சீர்கேடை முழுமையாக எங்கேயாவது சுட்டி காட்டியிருக்கிறாரா? பாஜகவா திமுகவா எதிர்க்க வேண்டும் என்றால் திமுகவை தான் எதிர்க்க வேண்டும், பாஜகவை ஆதரிக்க வேண்டும். நாம் போய் மத்தியில் ஆட்சி அமைக்க முடியாது. நம்மளுடைய தயவில் ஆட்சி அமைக்கக்கூடிய கட்சியாக இன்றைக்கு பாஜக தான் இருக்கிறது. கொடநாடு கொலை கொள்ளை வழக்கை விசாரித்தாலே பழனிசாமி திகார் ஜெயிலுக்கு போகணுமே, புலன் ஜெயிலுக்கு போகணுமே. ஒரு சாட்சி சொல்ல கூட போக மாட்டேங்கிறாரு. நீதிமன்ற வழக்கு கையில வலி காலில் வலின்றாரு. வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு அதிமுக பொதுக்குழு கூட்டத்துல சி வி சண்முகம் பேசினதை கவனிச்சீங்களா? துரோகிகள் உதிர்ந்த ரோமத்துக்கு சமம்னு சொல்லியிருக்காரு. பிறர் எடுத்த வாந்தியை நக்கி பிழைப்பவர்கள் இப்படித்தான் பேசுவார்கள். இது புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் சொன்ன டயலாக். இந்த டயலாக்ல நம்ம ஏற்கனவே கேட்டாச்சு. பாவம் உதிர்ந்த ரோமம் என்பதை தன்னைத்தானே தனக்குத்தானே அவர் சொல்லிக் கொள்கிறார். இன்னொன்னு, இந்த பொதுக்குழு கூட்டத்தை எதுக்கு கூட்டியிருக்கிறாங்க? ஏதாவது சாதித்து விடுமா அந்த பொதுக்குழு? இல்ல எதையாவது சாதிப்பதற்கான கூட்டத்தின் ஏற்பாடா இந்த பொதுக்குழு? பழனிசாமிக்கு புகழ் பாடுவதற்கு, பாஜகவுக்கு வரடி கொடுப்பதற்கு, திமுகவிற்கு தடவி கொடுப்பதற்கு, இதுதான் இன்றைய நிகழ்வாக நிகழ்ந்திருக்கிறது. எங்க சார் சரக்கு சண்முகம் கொஞ்சம் கூட்டத்தை ஏத்திருப்பாரு, அதனால ரோமம் பேசிட்டாரு. பட் அவர் பேசுற குடிகாரன் பேச்சு விடிஞ்சா போச்சுன்னு கிராமத்துல ஒரு பழமொழியே இருக்கு. அவ்வளவுதான். அந்த அவர் பேசின பேச்சுக்கு வேலி என்பது கிராமத்துல சொல்கிற பழமொழிதான் பொருத்தமாக இருக்கும். அப்படி விமர்சிக்கிறது சரியா இருக்குமா? திமுகவை தான் அவங்க 23 தீர்மானங்கள்ல 14 தீர்மானங்கள்ல திமுகவை கண்டிச்சிருக்காங்க. நீங்க இப்படி சொல்றீங்களே. அதாவது சென்னையில் வரலாறு காணாத வெள்ளம், தென் தமிழகத்தில் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு வெள்ளம், இப்படி 2 இடத்துல மிக மோசமான வெள்ள பாதிப்பு. திமுக அரசு சுத்தமாக செயல்படவே இல்லை. எதிர்கட்சி தலைவர் எங்காவது சென்று இந்த குற்றம் குறைகளை அரசிற்கு வலுவாக எங்காவது எடுத்து சொல்லியிருக்கிறாரா? கரண்ட் கால் தண்ணி அளவுல போய் நின்று வேடிக்கை பார்த்துட்டு போட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துட்டு ஹாய் ஹாய் பாய் பாயிட்டு தான் வந்திருக்கிறாருடைய திமுகவின் கையாளாகாத அரசை, சட்ட ஒழுங்கு சீரழிவை, நிர்வாக சீர்கேடை முழுமையாக எங்கேயாவது சுட்டி காட்டியிருக்கிறாரா? இல்ல நீங்க எத்தனை இடத்துல திமுக விமர்சனம் பண்ணீங்க? அன்றாடம் அறிக்கை, நாள்தோறும் அறிக்கை. நானே தலையங்கம் எழுதி கொண்டிருக்கிறேன் புரட்சி தொண்டனில். கேட்காத கேள்வி எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் திமுகவினுடைய நிர்வாக சீர்கேட்டை அன்றாடம் அறிக்கையின் மூலமாக தவறுகளை சுட்டிக்காட்டி கொண்டு இருக்கிறார். ஆனால் பழனிசாமியிடம் எதிர்கட்சி தலைவராக இருப்பதால் பழனிசாமியிடம் இருந்து இந்த சமூகம் நிறைய எதிர்பார்க்கும். ஆனால் அவர் நாடக தலைவராக திமுக சொல்லுகிற அஜெண்டாவை பின்பற்றுகிற தலைவராகத்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறார். எதிரிகளும் கை கோர்த்திருக்காங்கன்னு உங்களதான் மறைமுகமா விமர்சிக்கிறாங்க. நீங்க தான் திமுகவோட கை கோர்த்திருக்கீங்கிறதா இன்டைரக்டான விமர்சனம். அதாவது புலி வருகிறது எல்லோரும் என் மீது வந்து படுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற கதைதான் இது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வலுவான இயக்கமாக, பலமான கழகமாக மாற்றி திமுகவிற்கு எதிர்ப்பாக விழக்கூடிய ஒட்டுமொத்த வாக்குகளை தன்னகத்தை பெற்றால்தான் அதிமுக பலமான இயக்கமாக, ஆட்சியை பிடிக்கிற இயக்கமாக மாறும். ஆனால் இவர் அதிமுகவை தொடர்ந்து பலவீனப்படுத்துகிறார். அதிமுகவின் பிளவையும் பிரிவையும் ஏற்படுத்துகிறார். இது யாருக்கு சாதகமாக முடியும்? நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்குத்தான் சாதகமாக முடியும். அப்ப எங்க மீது சேற்றை வாரி இறைத்து விட்டு அவர் திமுக தலைமை சொல்கிற திட்டத்தை மறைமுகமாக திட்டமிட்டு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டார். அதிமுகவை 2ஆக 3ஆக உடைத்து விட்டார். அதிமுகவில் பிரிந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேர வேண்டும் என்று துடிக்கிறார்கள். அதிமுக ஒன்றான இயக்கமாக இருந்தால்தான் வென்றாக முடியும் என்பதை களத்தில் இருக்கிற தொண்டன் எதிர்பார்க்கிறான். கூட்டணி கட்சிகள் விரும்புகின்றன. ஆனால் அனைத்தையும் சின்னாபின்னப்படுத்திவிட்டு சீரழித்துவிட்டு இப்பொழுது ஒரு யாருக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்? நிச்சயமாக திமுகவுக்கு தான் உதவி செய்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு நாளைக்கு நீங்க இதே கோரிக்கையோட இருக்க போறீங்க? நீங்க தான் சேரணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அவர் பொதுச் செயலாளராகி கட்சியை தொடங்கி இன்னைக்கு அவர் மாநாடு, அதுக்கு அடுத்து பொதுக்குழுன்னு சொல்லி அவர் ஒரு ஜெட் வேகத்துல போறேன்னு சொல்றாரு சார். நீங்க இன்னும் அதையே பேசிட்டு இருக்கீங்களே.
விவரம் தெரியாதவன் வேகமா போனால் என்ன, மெதுவா போனால் என்ன? ஏற்கனவே எங்க ஐயா பண்ருட்டியார் சொன்ன மாதிரி ஓட்ட தெரியாதவன் பசை ஓட்டினால் என்ன, காரை ஓட்டினால் என்ன, ஆக்சிடென்ட் ஆக போறது என்பது நிச்சயம் தானே. அதனால ஒரு ஜெட்டை ஓட்டினா என்ன, ஜெட்டை ஓட்டினா என்ன, விளைவு ரிசல்ட் வேணும்ல தம்பி. ஒரு இயக்கத்தை தலைவன் எப்படி வழிநடத்த வேண்டும்? வெற்றிக்கான முகாந்திரத்தை தேடி, வெற்றிக்கான சூட்சுமத்தை வகுத்து, வெற்றிக்கான கழகமாக மாற்றி, ஆட்சிகள் இல்லாத இயக்கத்தை ஆட்சிக்கு வர வைக்க வேண்டும். ஆட்சிக்கு வந்துவிட்டால் தொடர்ந்து அந்த இயக்கம் பயணிக்கிற வேலையை செய்ய வேண்டும். ஆனால் தொடர்ந்து தோல்வி, 8 தோல்வி நாயகனாகவே மாறி போய்விட்டார். தோல்விக்கான முகாந்திரத்தை மட்டும்தான் அவர் தந்து கொண்டிருக்கிறார். அவருக்காக ஓட்டு போடுவதற்காக மக்களும் தயாராக இல்லை, தொண்டரும் தயாராக இல்லை. யாரை வைத்து ஒரு ஜெட்டு ஓட்ட போகிறார்? மக்கள் எல்லாரும் எப்போ எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவார்னு காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு பேசுறாங்களே. வேலுமணி, சி.வி. சண்முகம் மக்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எடப்பாடியாரே நல்லா ஆட்சி பண்ணாரு, அவர் ஆட்சி எப்போ வரும் அப்படின்னு மக்கள் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கிறதா அவங்க சொல்றாங்களே. பழனிசாமி வீட்டில் இருக்கக்கூடிய வீட்டம்மா கூட இந்த பொருட்டையும் இந்த பொய்யையும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா பழனிசாமி நம்பிக்கைக்குரிய நபர் இல்லைங்கிறது உங்க வீட்டுக்கும் தெரியும், எங்க வீட்டுக்கும் தெரியும், ஏன் பழனிசாமி வீட்டுக்கே நன்றாக தெரியும். இவர் யாருக்கு நம்பிக்கைக்குரிய நபரா இருந்திருக்கிறார்? இவரை தமிழக மக்கள் நம்புவதற்கு வரலாற்றிலே இல்லாத ஒரு பிழை, விபத்தில் வந்த விபரீதம். ஒரு தகுதி இல்லாத நபருக்கு தலைமை பொறுப்பு வந்துவிட்டால் தலையால் புரியாமல் எப்படி ஆடுவார் என்பதற்கு பழனிசாமியே பட்டவர்த்தனமான உதாரணம். இவர் தோல்விக்கான முகம், வெற்றிக்கான முகமாக இவர் இருக்கவே முடியாது. சி.வி. சண்முகமோ, வேலுமணியோ, தங்கமணியோ, செம்மலையோ இவர்களெல்லாம் பழனிசாமியிடம் இருந்து பற்றி கொண்ட பணத்தை எப்படி ஜீரணிப்பது? ஏன்னா பழனிசாமி புகழ்ந்தாத்து ஜீரணிக்க முடியும். பழனிசாமிக்கு சால்ரா தட்டுனாத்து கொடுத்த காசை திருப்பி கேட்க மாட்டாரு, இல்லை என்றால் கேட்டு விடுவார். அதற்காக கூலிக்கு மாரடிக்கிறார்கள். வெற்றிக்கான முகாந்திரத்தை இவர்கள் ஒருபோதும் தேடியதில்லை, இனி தேட போறதும் இல்லை. இல்ல, இன்னொரு விமர்சனத்தை அதிமுக மேல முன் வச்சாங்க. இவங்க பாஜகவை விமர்சிக்க மாட்டாங்க, பாஜகவோட மறைமுக கூட்டணி எல்லாம் சொன்னாங்க. இன்னைக்கு வெளிப்படையா சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி, காங்கிரஸ் இருந்தாலும் பிஜேபி இருந்தாலும் தமிழ்நாட்டோட மாற்றாந்தாய் மனப்பான்மையோட தான் நடத்துறாங்க, மத்திய அரசுனால இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு மேல என்ன விமர்சிக்கணும்? மத்திய அரசினுடைய குற்றம் குறைகளை சுட்டி காட்டியிருக்கிறாரா? கண்டித்திருக்கிறாரா? போராட்டம் பண்ணிருக்கிறாரா? பெட்ரோல் டீசல் உயர்வுக்கு, கேஸ் விலை உயர்வுக்கு ஏதாவது நடத்திருக்கிறாரா? சும்மா தடவி கொடுக்கிறதுங்கிறது வேற, எதிர்த்து நிக்கிறதுங்கிறது வேற. பழனிசாமியை பொறுத்தவரை நாங்க பாஜகவை பகைக்கவும் இல்லை, பாஜகவை எதிர்க்கவும் இல்லை, எங்களுக்கு அது தேவையும் இல்லை. எங்களுக்கு ஒரே எதிரி திமுக தான். அதிமுகவுக்கு கேஸ் விலை, பெட்ரோல் விலை, இன்ன பிற பிரச்சனைகளுக்கு எல்லாம் நீங்க அவங்களை கேள்வி கேட்க மாட்டீங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி மட்டும் கேட்கணும், என்ன சார் நியாயம் இது? பெட்ரோல் விலை, டீசல் விலை உயர்வு என்பது மக்கள், அடித்தட்டு மக்களை நிச்சயமாக பாதித்திருக்கிறது. அதை பாஜக பரிசீலிக்க வேண்டும், அதை குறைக்க வேண்டும். எங்களுக்கு எந்த மாற்று சிந்தனையும் அதில் கிடையாது. அது அடித்தட்டு மக்களுடைய வாழ்வாதாரத்தையே குறைக்கிறது. 5 மாநில தேர்தலில் பாஜக வெற்றி பெற்ற உடனே முதல் கடிதம் உங்க ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் இருந்து தான் சார் போகுது. அவர் தான் முதல்ல பாராட்டு கடிதம், வாழ்த்து கடிதம் எழுதுறாரு. நீங்க அதிமுகவை குறை சொல்றீங்களே. அது மக்களின் முடிவு, மக்களின் தேர்வு, மக்களின் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு என்பதற்கு நாம் யார் தேர்ந்தெடுத்தாலும் அவர்களுக்கு வாழ்த்து சொல்வதுங்கிறது ஒரு அரசியல் நாகரிகம், பண்பாடு. அதை நாம் அதை செய்திருக்கிறோம். ஆனா தெலுங்கானால காங்கிரஸ் தான் ஜெயிச்சு முதலமைச்சரா இருக்காங்க, அவங்களுக்கு வாழ்த்து சொன்னீங்களா? எங்களுக்கு கூட்டணி கட்சியாக இருந்த கட்சி, நட்பு கட்சியாக இருக்கிற கட்சிக்கு தானே நம்ம வாழ்த்து சொல்ல முடியும். இருக்கிறவங்களுக்கு நீங்க வாழ்த்து சொல்றீங்க, ஆனா விமர்சனம் மட்டும் அதிமுக மேல வைக்கிறீங்க. அவங்கதான் பாஜகவுக்கு அதிமுக பழனிசாமிங்கிறது இல்ல, பழனிசாமி இருக்கிறது அபகரிப்பு திராவிட முன்னேற்ற கழகம், அது அதிமுக அவர் சொல்லிக்கிறாரு. அவர் பாஜகவை பகைத்து வெளியே வந்து விட்டார், கூட்டணிக்கும் குடும்பத்தை ஏற்படுத்தி விட்டு வெளியே வந்து விட்டார். கூட்டணியை விட்டு வெளியே வந்ததுக்கு பிறகு விமர்சிக்க வேண்டாமா? விமர்சனத்தை வைக்க வேண்டாமா? அதாவது ஆடு பகை குட்டி உறவுங்கிற மாதிரி எதுக்கு போலி வேஷத்தை போடணும்? பொய் குற்றச்சாட்டுகளை எதுக்கு சுமத்தணும்? எதிர்த்தால் திமுக எதிர்க்க வேண்டும். நம்மளுக்கு பாஜகவா திமுகவா எதிர்க்க வேண்டும் என்றால் திமுகவை தான் எதிர்க்க வேண்டும், பாஜகவை ஆதரிக்க வேண்டும். நாம் போய் மத்தியில் ஆட்சி அமைக்க முடியாது. நம்மளுடைய தயவில் ஆட்சி அமைக்கக்கூடிய கட்சியாக இன்றைக்கு பாஜக தான் இருக்கிறது. திமுகவும் காங்கிரசும் தமிழகத்திற்கும் அதிமுகவிற்கும் எதிரிகளும் துரோகிகளுமாக மாறிவிட்டார்கள்.
அதனால் நம்மளுக்கு எது சாதகமா இருக்குமோ அவர்களோடு இணைந்துதான் திமுகவை எதிர்க்க வேண்டும். ஆனால் இவர் என்ன செய்கிறார்? பாஜகவை பகைக்கிற மாதிரி பகைக்கிறார், திமுகவை பகைக்கிற மாதிரி பகைக்கிறார். ஆனால் இது போலி பித்தலாட்டு நாடகம் நடிப்பு. ஆனால் இவர் மறைமுகமாக திமுகவின் வெற்றிக்கு உதவுகிறார். அதிமுகவை பிடித்து வைத்திருப்பது. சட்டப்பேரவையில எதிர்கட்சி துணைத் தலைவர் இருக்கை விஷயத்துல அவங்க எப்பவோ லெட்டர் கொடுத்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் இபிஎஸ் பக்கத்துல உட்கார்ந்து இருக்காரு. கேட்டா சாதகமா திமுக இருக்குன்னு சொல்றீங்களே, எல்லாம் பார்க்கும்போது எப்படி சார் இருக்கு? அந்த இபிஎஸ் எதிர்கட்சி தலைவரா அங்கீகரிங்கன்னு லெட்டர் கொடுத்தது யாரு சார்? இபிஎஸ் எதிர்கட்சி தலைவர் அங்கீகரிங்கன்னு சபாநாயகருக்கு கடிதம் கொடுத்தவர் யார்? பொதுச் செயலாளரா எடப்பாடி பழனிசாமி அங்கீகரிச்சிருச்சு. இவங்க எப்படி தற்காலிகமாக இன்டரிம் ஆர்டர்ல, இடைக்கால ஏற்பாட்டுல, பெர்மனன்ட் சொல்யூஷன் இல்ல, வரக்கூடிய தீர்ப்பை பொறுத்து எடுத்த முடிவுகள் என்பது மாற்றத்துக்கு உட்பட்டதுங்கிற சொல்லித்தான் தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு. ஒருங்கிணைப்பாளரை முற்றிலுமாக நீக்கிவிடவில்லை, பொதுச் செயலாளரை நிரந்தரமாக சேர்த்துக் கொள்ளவும் இல்லை. இதுதான் இன்றைய நிலை. சரி சார், அப்ப உரிமை உங்களுக்கு இருக்கு அப்படின்னா இன்னைக்கு கரவேட்டி கூட கட்ட முடியாத நிலைமைக்கு நீங்க இருக்கீங்கன்றதை விமர்சிக்கிறாங்க பொதுக்குழுல. அது நீதிமன்றத்திற்காக நாங்கள் கொடுக்கிற மரியாதை. நீதிமன்றம் வரம்பு மீறி செயல்பட்டு இருக்கிறது, தனக்கு இல்லாத அதிகாரத்தை பயன்படுத்தி இருக்கிறது. ஆனாலும் ஜனநாயக நாட்டில் நீதிமன்றத்திற்கு இருக்கக்கூடிய மாண்பின் அடிப்படையில் ஒரு தீர்ப்பை வழங்கிவிட்ட காரணத்தால் அந்த தீர்ப்புக்கு கட்டுப்பட்டு இருக்கிறோம். ஆனால் தீர்ப்பு உகந்த தீர்ப்பு அல்ல, சட்டப்படியான தீர்ப்பு அல்ல, நியாயமான தீர்ப்பு அல்ல. இல்லாத அதிகாரத்தின் நுழைந்து வழங்கப்பட்ட தீர்ப்பு ஒரு கொடியையே, ஒரு சின்னத்தையே, ஒரு கரைவேற்றியே கட்டக்கூடாதுங்கிற சொல்ற அளவுக்கு நீதிமன்றத்திற்கு சட்டத்தில் எந்த சரத்தின் அடிப்படையிலும் இடமில்லை. அதை வரம்பு மீறி செயல்பட்டு இருக்கிறார். இருந்தாலும் நீதிமன்றத்தின் தீர்ப்பை மதிக்க வேண்டும்ங்கிற ஒரு காரணத்திற்காக நாங்கள் இப்பொழுது அப்படி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இல்ல, முதல்ல அதிமுகன்னு சொல்லும் போது நாங்க தான் அதிமுகன்னு சொன்னீங்க, அதிமுகல ஓபிஎஸ் அணின்னு சொன்னீங்க. இப்ப அணி குழுவாயிருச்சே சார், அதிமுக மீட்பு குழுன்னு ஆரம்பிச்சிருக்கீங்க. என்ன இப்படி போயிருக்கே, பரிதாபம் ஆயிட்டாங்களேன்னு விமர்சிக்கிறாங்க உங்களை. தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு, அதாவது நானும் வரலாறுல நிறைய வரலாறு படிச்சிருக்கிறேன், பாடமா கற்று தேர்ந்திருக்கிறேன். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஹிஸ்டரியில இன்னைக்கு மாடர்ன் பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி வரைக்கும் நாம எந்த ஹிஸ்டரி எடுத்து படிச்சாலும், எந்த நாட்டு ஹிஸ்டரியை எடுத்து படிச்சு தெரிஞ்சாலும் அங்கெல்லாம் தர்மத்திற்கும் அதர்மத்திற்குமான போட்டியாத்தான் நிகழ்ந்திருக்கிறது. இடையில் ஏதாவது ஒரு ஏற்பாட்டில் திடீரென்று ஒரு சமய சந்தர்ப்பத்தில் அதர்மிகள் வெற்றி பெற்று விடுவார்கள். எப்படி இலங்கையில ராஜபக்ச வெற்றி பெற்றாரோ, ஹிட்லர் எப்படி வெற்றி பெற்றாரோ, முசோலினி எப்படி வெற்றி, இதெல்லாம் இடைக்கால ஏற்பாடு. திடீரென்று உழைத்து பாகிஸ்தான்ல முஷரப் கூட ஆட்சியை கைப்பற்றி விட்டார். ஆனால் இன்றைக்கு அவர்களின் நிலை என்ன, அவருடைய நிலையினுடைய கேள்வி என்ன? யாரும் அவர்களை முன் உதாரணமாக எடுத்து பயணிப்பார்களா? ஒரு தலைவர் இன்னைக்கு காந்தி நம்மளுக்கு போராடி சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தார். ஆனால் எந்த பதவியும் அவர் அனுபவிக்கவில்லை. இன்னைக்கு தேச பிதாவாக அவரைத்தான் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அது போல்தான் எத்தனையோ தலைவர்கள் நேர்மையான தலைவர்களை, நியாயமான தலைவர்களை, தர்மத்தின் பக்கம் நின்ற தலைவர்களைத்தான் நாம் தலைவர்களாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எந்த அதர்மிகளையும் எந்த நாட்டிலும் கொண்டாடுவதே இல்லை. அந்த வகையில் பழனிசாமிக்கு இப்பொழுது இடைக்கால ஏற்பாடாக, தற்காலிக நிவாரணமாக இந்த பொய் பொதுக்குழுவால் போலி பொதுச் செயலாளர் பதவியில் அவர் இருக்கிறார். ஆனால் இது நிரந்தரம் அல்ல, இது நிரந்தரமாக இல்லை என்பதை நீங்களும் நானும் இந்த காலமும் உணரக்கூடிய நாள் வெகு தொலைவிலும் இல்லை. இன்னைக்கு ஓபிஎஸ் பேசும்போது ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு, எடப்பாடி பழனிசாமி பத்தி சில விஷயங்கள் இருக்கு, நான் அத ஒரு அரசாங்கத்தினுடைய ரகசியம் என்பதனால மெயின்டைன் பண்றேன், அதையெல்லாம் நான் அவிழ்த்து விட்டா திகார் சிறைக்கு போயிடுவாருன்னு சொல்றாரு. அப்படி என்ன ரகசியம் வச்சிருக்கீங்க, ஏன் சொல்லாம இருக்கீங்க? இதுல என்ன, அவர் அரசு பதவியை அனுபவித்தவர், இருவரும் ரகசிய பிரமாணங்கள் எடுத்தவர், அதனால அவருக்கு எல்லாம் தெரியும். ஆனால் எனக்கு சில விஷயங்கள், உங்களுக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். வலைத்தளங்களில் கேள்வியாக இருக்கிறது. கொடநாடு கொலை கொள்ளை வழக்கை விசாரித்தாலே பழனிசாமி திகார் ஜெயிலுக்கு போகணுமே, புலன் ஜெயிலுக்கு போகணுமே. ஒரு சாட்சி சொல்ல கூட போக மாட்டேங்கிறாரு. நீதிமன்ற வழக்கு கையில வலி காலில் வலின்றாரு. சாட்சிக்கு தான் என்ன குற்றவாளியா கூப்பிடல, வெறும் சாட்சி சொல்லுறாச்சான்னு தான் சொல்றாங்க. திமுக நினைத்தால் 4800 கோடி ரூபாய் டெண்டர் முறைகேட்டுல உள்ளதுக்கு போட்டுடலாமே. 11 மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிச்சதுல முறைகேடுக்கு முகாந்திரம் இருக்குன்னு சொல்லி எஃப்ஐஆர் போட்டு வச்சிருக்கிறாங்க. அந்த எஃப்ஐஆர்ல பொதுப்பணித்துறை அமைச்சர் இருக்கிற பேர்ல பழனிசாமி உள்ள போகணுமே. இப்படி எத்தனை வழக்கு
வழக்கின் பிடியில் தான் பழனிசாமி இன்னைக்கு சிக்கிக் கொண்டிருக்கிறார். திமுகவின் தயவால் தான் வெளியிலே திரும்பி கொண்டிருக்கிறார். திமுக மட்டும் இன்னைக்கு இல்லை என்றால் பழனிசாமி நிச்சயம் சிறையில் தான் இருப்பார். திமுக தான் பழனிசாமியை காக்கிறது. திமுகவிற்கு பழனிசாமி கப்பம் கட்டி கொண்டிருக்கிறார். இது உண்மை என்பது வரக்கூடிய காலங்களில் ஆதாரப்பூர்வமாக அதிகாரப்பூர்வமாக வெளியே வரும். இப்பொழுது சந்தேகம் மட்டும்தான். ஆனால் இதற்கெல்லாம் ஆதாரம் வெளியே வரும்போது ஓஹோ ஆஹா இவனா இப்படி அப்படிங்கிறது நிச்சயம் வரும். ஒட்டுமொத்தமா இந்த பொதுக்குழு எப்படி இருக்கு? உங்களுக்கு இந்த பொதுக்குழு எல்லாம் பார்த்திருப்பீங்க, எப்படி இருக்கு? போலித்தனமாக இருக்கிறது, பொய்த்தனமாக இருக்கிறது, நாடகத்தனமாக இருக்கிறது, நடிப்புத்தனமாக இருக்கிறது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருந்த பொதுக்குழு வேற, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடத்திய பொதுக்குழு வேற, கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் இருக்கும் போது இருந்த பொதுக்குழு வேற. இது பொய்க்குழுவாக, போலிக்குழுவாக, ஒரு நாடகமாக, நடிப்பாக தேர்தல் ஆணையத்திற்கு கணக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக ஒரு அஜெண்டா இன்னைக்கு அரங்கேறி இருக்கிறது. இதனால் ஏற்படக்கூடிய மாற்றமும் ஒன்றுமில்லை, இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளும் ஒன்றுமில்லை. இதற்கான மதிப்பு மரியாதைகள் சமுதாயத்திலே இல்லை. ஏற்கனவே புரட்சி தமிழர்னு ஒரு பட்டம் எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு மேடையில பேசும்போது எஸ்பி வேலுமணி டெல்டாவை பாதுகாத்த கரிகால சோழன் எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லி அவர் புகழ்ந்து பேசியிருக்காரு. அகில உலக தலைவர்களிலேயே சிறந்த தலைவர் பழனிசாமின்னு சொல்லி அவங்க பட்டமே கொடுத்து கும்மாளம் போட்டு கொண்டாடினாலும் தொண்டை யாரும் ஏத்துக்க மாட்டான். தமிழக மக்கள் யாரும் இவரை ஏத்துக்க மாட்டாங்க. இவர் டெபாசிட் வாங்குறதே கஷ்டம். இவர் முகத்தை காட்டி எந்த தொழில வெற்றி பெற முடியாது. வேலுமணி இன்னைக்கு இப்படி புகழ்ந்தவரு பழனிசாமி முகத்தை காட்டி வேலுமணியை வெற்றி பெற முடியாது. யாரும் வெற்றி பெற முடியாது. அவர் பழனிசாமி இருந்து வாங்கின காசுக்கு இவங்க வானலாவே புகழ்றாங்க. அவர் புகழ்ச்சிக்கு மயங்குவார். அவருக்கும் புகழ்ச்சி தேவைப்படும். அவர் புகழ்ச்சியிலே இருப்பார். ஏன்னா கண் தோன்றி மண் தோன்ற காலத்தை முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி, அகரபோதில எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றிய உலகம் என்று சொன்னவன் தமிழன். வான சாஸ்திரங்களையும் விஞ்ஞானத்தையும் அக்குவர ஆணிவர பிரிச்சு போட்டவன் தமிழன். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் யாது முறை யாவரும் கேளுகை என்று உலகத்துக்கே பொதுமுறையை சொன்னவன் தமிழன். அப்படி சொன்ன விஞ்ஞானத்தை இன்னைக்கு உலக நாடுகளுக்கு வியக்கிற அளவுக்கு விஞ்ஞானத்துல முன்னேறி இருக்கிறதுல ப்ராஜெக்ட் ஆபீசரா இருக்கிறவங்களே தமிழர்கள். எந்த தமிழனும் தன்னை புரட்சி தமிழனும் சொல்லிக்கிட்டவே இல்லை. இவர் ஒரு புரட்சியும் செய்யாம புரட்சிங்கிற பேருக்கு அர்த்தமே தெரியாதவருக்கு புரட்சி தமிழன்னு கொடுத்தவரே எனக்கு தெரியாம கொடுத்துட்டேன், எனக்கு கொடுக்க சொன்னாங்க கொடுத்துட்டேன்னு சொல்லுகிற அளவுக்கு வெக்கமாக வேதனையாக இருக்கிறது. பொய்த்தமிழன், புரட்டு தமிழன், புறம்போக்கு தமிழன் இப்படிங்கிற ஒரு பேரெல்லாம் சொன்னோம்னா அதற்கு பொருத்தமான நபர் துரோகத்தமிழன், பச்சை துரோகத்தமிழன், பச்சவந்தி தமிழன் சொன்னோம்னா இந்த மாதிரி பேர்களுக்கு பழனிசாமி பொருத்தமா இருப்பார். புரட்சிங்கிற வார்த்தைக்கும் தமிழன்கிற சொல்லுக்கும் அர்த்தம் தெரியாதவருக்கு அந்த பட்டத்தை கொடுத்து எந்த பிரயோஜனமும் யாருக்கும் இல்லை. நன்றி சார். நன்றி.